என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷலு? இன்னைக்கு பன்னீரை வச்சு சைனீஸ் ஸ்டைல பன்னீர் சாப்ஸ்டிக் தான் அத்தை பண்ண போறேன். பன்னீர் 200 கிராம் எடுத்து நீளமா கட் பண்ணி அதுல சாப்ஸ்டிக் வந்து 2 பக்கமும் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா பன்னீர்லயும் சாப்ஸ்டிக் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல கொஞ்சமா ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், கார்ன்ஃபிளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர், உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பன்னீரா எடுத்து 4 பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் பெரட்டி ஒரு பிளேட்ல வச்சதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு நம்ம பெரட்டி வச்சிருக்க பன்னீரை அதுல ஒண்ணா வச்சு 4 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா பன்னீரையும் டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான சாஸை இப்பதான் பண்ண போறோம். அதுக்காக 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுட்டு 5-6 பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா தூளா கட் பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிட்டேன். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு கட் பண்ண பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ண ஆனியனை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். லாஸ்டா கட் பண்ண பச்சை மிளகாயை போட்டு கார்ன்ஃபிளவர் 1 ஸ்பூன் போட்டு தண்ணி கலந்து அதுல ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் பதமா கிடைச்சிரும். அது அப்படியே எடுத்து எல்லா பன்னீர் மேலேயும் கொஞ்சமா வச்சுட்டேன். எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு சைனீஸ் ஸ்டைல்ல பன்னீர் சாப்ஸ்டிக் ரெடி. வித்தியாசமா பண்றேம்மா, குடும்பம் சாப்பிட்டு பாக்குறேன். சூப்பரா இருக்குமா.